Hi friends, welcome to Madhunavin Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சும்மா என்னோட குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்காமல் இதில் நான் நிறையா டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி நம்ம குர்த்திஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எப்படி பார்த்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம போய் எப்படியெல்லாம் குர்த்திஸ் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் நிறைய வெரைட்டிஸில் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் டைமில் ட்ரெஸ் மெட்டீரியல் எடுத்துருவோம். ஸோ எடுத்துகிட்டு அந்த டெய்லர் ஷாப்பில் கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணி வாங்கி தான் வியர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஸோ நான் இந்தியா போனேன் அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு செட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடிமேடாக குர்த்திஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது டாப் மட்டும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வியர் மாதிரி ஃபுல் லென்த் கவுனாக இருக்கட்டும் இல்லை ஃபுல் லென்த்தாக இருக்கக்கூடிய சுடியாக இருக்கட்டும், அது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஊரில் தான் இருக்குது. ஸோ ஊருக்கு போனேன்னா அது எல்லாமே காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் காமிக்கிறது குர்த்திஸ், அதாவது வெறும் டாப் மட்டும் வாங்கினது. ஸோ இதில் சிலது பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஷாப் பண்ணியிருப்பேன். சிலதெல்லாம் டேரெக்டாக ஷாப்புக்கு போயும் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலர் குர்த்தி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் காலர். ஸோ சைனீஸ் காலர் இது நீட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி காலர் வச்சு போடும்போது நமக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக இருக்கும். ஸோ சிலதில் எனக்கு இந்த மாதிரி காலர் வச்சா பிடிக்காது. சிலதில் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி வியர் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வெளியில் போகும்போது நீட்டாக இருக்கும். ஸோ இது சைனீஸ் காலர். இங்கே கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக பட்டன் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து கீழே இது வரைக்கும் பட்டன் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சென்டரில் ஒரு கட் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்னதாக ஒரு கட் ஓப்பன் இருக்கும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஓப்பன் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இருக்காது, ஒரு சின்ன கட் தான். ஸோ நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவு. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஸ்லீவ் கிட்ட மட்டும் நார்மல் ஸ்லீவ் தான், பட் ஸ்லீவ் கிட்ட மட்டும் கொஞ்சம் டிசைன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பட்டனில் பிங்க் கலர் இருக்குங்காட்டி நீங்கள் பிங்க் கலர் லெக்கின் போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் போடலாம், பிளாக் கலர் போடலாம், இல்லைனா லைட் ஸ்கை ப்ளூ கலரில் கூட லெக்கின் பேண்ட் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ரொம்ப நீட்டாக அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஷால் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா நான் ட்ரெண்ட்ஸில் பொள்ளாச்சியில் ட்ரெண்ட்ஸில் தான் எடுத்தேன். ஸோ ஒரு 3-4 குர்த்தி ஒட்டுக்கா எடுத்திருந்தோம். ஒரு 2000 அப்படின்னு 2000 ருபீஸ்க்கு 4 குர்த்தி எடுத்திருந்தோம். ஸோ அதில் ஒன்று தான் இது. இது பார்த்திங்கன்னா 2017 or 18 அப்போ எடுத்தது. ஸோ இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்தி. ஃபர்ஸ்ட்டு நான் குர்த்திஸ் எடுக்கும்போது 4 குர்த்தி எடுத்தேன் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் குர்த்தி இது தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்தி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூ இருக்கும், இந்த இடத்துல ஒரு கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லோ. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக டிசைன், சென்டரில் மட்டும் ஃபுல்லாக டிசைன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும், அதாவது நெத்திக்கிட்ட மட்டும் இங்கே குட்டி குட்டியாக மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ குட்டி குட்டியாக மிரர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லோ கலர். அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்ட் ஸ்லீவு. இதுவும் பிளெயினாக தான். இதுவும் காட்டன் மெட்டீரியல். இதுலேயும் இந்த இடத்துல மட்டும் கட். ஸோ பிளெயினாக இருக்கும், பிளெயின் கட். ஸோ நார்மலாக இருக்க மாதிரி ஒரு குர்த்தி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் மேரேஜ் அப்போ ஃபோட்டோஷூட்காக எடுத்தது. பட் இது ஃபோட்டோஷூட்க்கு போடலை, அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணேன்.
இது ஒரு 400-500 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இது கூட வந்து ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷால் போட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபங்க்ஷனுக்கு இல்லை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் குர்த்தி, பிளாக் கலர். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் காலர் தான். ஸோ இது வந்து சைனீஸ் காலர், இங்கே எதுவுமே வந்து இருக்காது. ஸோ சும்மா இந்த இடத்துல வந்து சைனீஸ் காலர் வச்சு இந்த இடத்துல ஒரு கட் மாதிரி வி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்கினது. ஸோ லாஸ்ட் இயர் இங்கே வரதுக்கு முன்னாடி ஆன்லைனில் வாங்கினது. ஸோ இதுவுமே லென்த்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 3/4. ஸோ ரொம்ப பிளெயினாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பிளெயின் தான். இதில் வந்து ஒரே டிசைன் தான். இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒயிட் பேண்ட் போடலாம், இல்லைனா வந்து இதுலேயே வந்து பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பர்பிள் கலர் இல்லைனா வந்து கோல்டன் கலர், இந்த மாதிரி ஒயிட் கலர், இந்த 3 பேண்ட்டும் வந்து இது கூட வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே நீக்கு கீழே வரைக்கும் இருக்கும். இது ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தது தான். ஷாப்ஸி அந்த ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தது தான். ஸோ 300 to 400 வந்து எடுத்தது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து சைடில் வந்து பேக்கெட் கூட இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேக்கெட் இருக்குது. ஸோ சைடில் வந்து கட்டும் இருக்குது. ஸோ சிம்பிள் அண்ட் நீட்டானது. ஸோ இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து ரொம்பலாம் இருக்காது, பட் நீட்டாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் இல்லை ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னா இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து தேர்ட் ஒன், ஒரு பேரட் க்ரீன் கலர். ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா நேவி ப்ளூ, ஸோ அது கூட எடுத்தது தான் இது. ஸோ அப்போ வந்து இந்த கலர் வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதாவது 2017-18 அந்த டைமில் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தது. ஸோ இதுவுமே வந்து ட்ரெண்ட்ஸில் எடுத்தது தான், பொள்ளாச்சி ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா சைனீஸ் காலர் தான். ஸோ சைனீஸ் காலர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பட்டன் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்குமே வந்து பட்டன் வந்து இருக்குது. ஸோ அப்புறம் சென்டரில் கொஞ்சம் கீழே வந்து சென்டரில் இதுவும் அதே மாதிரி சென்டரில் மட்டும் ஒரு ஓப்பன். அப்புறம் ஹேண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். இது கிட்ட மட்டும், அதாவது ஹேண்ட் கிட்ட மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்டபிள் மாதிரி. ஸோ இதோட ஹைலைட்டே, இந்த ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டே வந்து அதுதான். ஸோ நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சூப்பர் நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு க்ரே கலரில் இருக்கக்கூடிய லெக்கின் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஒயிட்டு க்ரே இல்லைனா வந்து இந்த க்ரீனே வந்து போடலாம். பட் எனக்கு வந்து இது க்ரே வந்து பிடிக்கும். ஸோ அதனால் க்ரே பேண்ட் கூட வந்து இது வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சது இந்த ஹேண்ட் தான். ஸோ சூப்பராக இருக்கும். இதுக்குமே வந்து நீங்கள் வந்து ஷால் வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா சைனீஸ் காலர் அப்படிங்காட்டி ரொம்ப நீட்டாக இருக்கும். ஷால் போட்டிங்கன்னா கூட ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது இந்த மாதிரி சைனீஸ் காலர் இருக்கும்போது. ஸோ சிம்பிள் அண்ட் நீட்டாக நீங்கள் வந்து பேண்ட் கூட மட்டும் வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ என்னோடது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டெலாம் வந்து ஷார்ட் ஸ்லீவ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதாவது ஸ்டிச் பண்ணி போடும்போது அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடிமேடாக எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து 3/4 ஸ்லீவ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். எங்காவது வெளியில் போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரியணும், கொஞ்சம் குட் லுக்கிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 3/4 ஹேண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து ஃபேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மெயினாக வந்து 3/4 ஹேண்ட் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து இந்த இடம் வந்து ஒரு மாதிரி தெரியாது, கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியாது, நீட்டாகவே இருக்கும். ஸோ இதே வந்து நான் ஷார்ட் ஸ்லீவ் போட்டேன்னா இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து குண்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து 3/4 ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஒல்லியாக வந்து தெரிய மாட்டீங்க, நீட்டாக ஓகே ஃபிட்டாக இருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து தெரியுங்க. ஸோ ஒல்லியாக இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து 3/4 ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து குண்டாக இருக்கீங்க, ஆர்ம் ஃபேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து குண்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்லீவ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லூஸாக வந்து இருக்காமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி வந்து போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 4th குர்த்தி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்.
ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து டேரெக்டாக ஒரு ஷாப்பில் தான் எடுத்தோம். ஸோ எங்கே எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து மறந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து எடுத்தது தான். இது பார்த்தீங்கன்னா பிளெயினான ஃபுல் ஆரஞ்ச். இது வந்து நீ லென்த் வரைக்கும் தான் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப லாங்காக நீக்கு கீழே வரைக்கும் இருக்கும். இது வந்து நீ லென்த் தான் இருக்கும். இதோட நெக் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக ரவுண்ட் நெக்கு தான். ஸோ வேறு எதுவுமே வந்து கிடையாது. அதே மாதிரி ஹேண்டும் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும். இதுவும் வந்து 3/4 லென்த் தான். ஸோ அப்புறம் இதோட முக்கியமான ஹைலைட், இந்த ட்ரெஸ்ஸோட முக்கியமான ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேட்ச் ஒர்க் தான். ஸோ ஒரு ஜரி ஒர்க் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட சாரீஸ்லலாம் வந்து எப்படி வந்து பார்டர் இருக்குமோ அந்த பார்டர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதோட ஹைலைட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு வந்து ப்ரௌன் கலர், க்ரீன் கலர் அண்ட் கோல்டன் கலர் 3 கலர் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து க்ரீன் கலர் பேண்ட் இல்லைனா வந்து ப்ரௌன் கலர் பேண்ட் கூட வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து மெரூன் கலர் பேண்ட் கூட வந்து மேட்ச் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ க்ரீன் அண்ட் மெரூன் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து மெரூன் கலர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கட் வந்து இருக்குது. ஸோ நார்மலானது. ஸோ ரொம்ப வந்து கீழே வந்து இருக்காது, நார்மலான ஒரு கட். நான் ரொம்பலாம் வந்து யூஸ் பண்ணல, ஒரு 3-4 டைம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 அந்த மாதிரி, 350 to 400 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும். ஒரு சாண்டில் கலர் டாப் தான். ஸோ ரொம்ப பிளெயினாக வந்து இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளெயினாக தான். ஸோ இதோட நெக் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து யூனிக் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே மேலே இருந்தே ஒரு 3 பட்டன் மட்டும் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த கீழே வரைக்கும், அதாவது செஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சும்மா அப்படியே வந்து த்ரெட்டில் வந்து டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா அதே கலரில் த்ரெட்டில் வந்து டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றது கீழே ஃபுல்லாகவே வந்து பிளெயின். அதே மாதிரி இந்த எண்டு கிட்டேயும், அதாவது ஃப்ரண்ட்டில் இல்லை, பேக்கில் வந்து பின்னாடி மட்டும் அதே த்ரெட் டிசைன் வந்து பின்னாடி மட்டும் இருக்கும். ஸோ அதாவது கீழே ஓப்பன் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த டிசைன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கைக்கு அதே மாதிரி 3/4 ஹேண்ட் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட கைக்கு மட்டும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்த மாதிரி அந்த த்ரெட் டிசைன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா நீ லென்த்து தான் வந்து இருக்கும். இதோட நீ லென்த்து தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2018 அந்த டைமில் வந்து எடுத்தது. ஸோ அப்போ வந்து எடுத்த ட்ரெஸ் இப்போ வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப பிளெயினாக தான் இருக்கும், பட் ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும். இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ, டார்க் நேவி ப்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேண்ட் கூட வந்து மேட்ச் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு என்ன கலர் வேணாலும் வந்து மேட்ச் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப சாண்டில், ஃபுல் சாண்டில் அண்ட் ரொம்ப பிளெயினாக இருக்கங்காட்டி நீங்கள் வந்து ப்ளூவாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரௌன், இது மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் வந்து சூஸ் பண்ணலாம். பட் நேவி ப்ளூ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொள்ளாச்சியில் ஒரு ஷாப்பில் தான் வந்து எடுத்தோம். டேரெக்டாக போய் தான் வந்து எடுத்தோம். இது 500 600 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. ஸோ சூப்பர் அண்ட் நீட்டாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ட்ரெஸ். மேங்கோ எல்லோ அந்த கலரில் இருக்கும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிளெயினாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஒரே மாதிரி டிசைன் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இக்கட் டிசைன் அப்போ வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ எடுத்தது, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் எடுத்தது, ஒரு மண்டபத்தில் வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ போய் எடுத்தது. இது வந்து 500 rupees தான். ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டிசைன். கை பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டு. இந்த இடத்துல மட்டும் பைப்பிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பைப்பிங் மட்டும் இருக்கும். ஸோ பிளெயினாக தான் இருக்கும். நெக் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூ கட் பேட்டர்ன், யூ கட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கட் வந்து இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் லென்த் தான், ரொம்ப வந்து லென்த் எல்லாம் இருக்காது. கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிங்க் கலர் இல்லை வந்து ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். நேவி ப்ளூவும் வந்து யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இல்லைனா வந்து ஒயிட் கலர் இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிங்கன்னா, இதுக்கு பேரிங்காக லெக்கின் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் கலர். ஸோ இதுவுமே வந்து இப்போ ரீசெண்டாக, அதாவது 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இங்கே மலேசியா வரதுக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிசைன் இருக்கும், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளெயினாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வந்து ஷாப்ஸி, ஃப்ளிப்கார்ட் அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக் வந்து யூனிக்கு, ஸோ நார்மலான பிளெயினான யூனிக். ஸோ இங்கே வந்து பட்டன் இருக்கும். ஸோ மேலே இருந்து கீழே வரைக்கும் ரொம்ப கேப்போடு தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து டக் டக்குன்னு கீழே இல்லாமல் ஸோ கொஞ்சம் கேப் கொடுத்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ சென்டரில் அதே மாதிரி வந்து இங்கே சின்னதாக ஒரு ஓப்பன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சைடில் வந்து ஓப்பனே இல்லை. ஸோ ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஃபுல் க்ளோஸ்டு, ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு, சென்டரில் மட்டும் இந்த மாதிரி வந்து குட்டியாக வந்து ஓப்பன். அதுக்கப்புறம் இதோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்போ வரைக்கும் தான் வந்து ஹேண்ட் இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும், லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெட்டு இல்லை க்ரீன், பிளாக் வந்து சூஸ் பண்ணலாம். நான் வந்து பிளாக் தான் வந்து போட்டுவேன். ஸோ வேணும்னா ரெட் கலரும் வந்து அப்பப்போ வந்து மாற்றிக்குவேன். ஸோ ஒரே மாதிரி போடாமல் நம்ம வந்து இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற குர்த்தியில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே மாதிரி போடாமல் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300க்கு தான் வந்து எடுத்திருக்கோம். 250 or 300 அந்த ரேஞ்ச் தான் வந்து எடுத்தோம். ஸோ இங்கே வரதுக்கு முன்னாடி தான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ எனக்கு இதில் வந்து இதோட கை தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நீட்டாக அண்ட் சூப்பராக இருக்கும். மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீக்கு கீழே இருக்க மாதிரி வந்து செலக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப முட்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், லெக்கின்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டாப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பலாசோ பேண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட் பேண்ட்டுக்கு வந்து நீங்கள் பலாசோ போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப லீனாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீ லென்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பலாசோ, அதுக்கு நீக்கு கீழே இருக்குது, ரொம்ப வந்து பெரிய ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நார்மலாக எப்போ போல வந்து லெக்கிங் பேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்தி இப்போது. இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து வாங்கினோம். இது வந்து ஷாப்ஸியில் தான் வந்து வாங்கிச்சு. இதுவும் அதே மாதிரி 300க்குள்ளே தான் ப்ரைஸ் ரேஞ்சு. அதுக்கப்புறம் இதோட நெக் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கீழெல்லாம் லென்த் இல்லாமல் நார்மலான ஒரு போட் நெக் தான். ஸோ ரொம்ப கீழே இருக்காது, நார்மலாக இருந்து இருக்கும் போட் நெக். ரொம்ப வந்து பிளெயினாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. இதில் வந்து நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு ப்ளூ கலர், இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கலரு, பட் இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இங்கே லைன் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக அண்ட் ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். போட் நெக் இருக்குங்காட்டி ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ வேறு எதுவுமே இல்லை, எந்த ஒரு டிசைனில் வந்து கஜகஜன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப வந்து பிளெயினாக ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். இதில் வந்து 3/4 ஹேண்டு. ஸோ அதுலேயுமே வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கங்காட்டி லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பேண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா ஒயிட்டு, க்ரே இந்த இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து மேட்சிங்காக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஷால் போடணும் அப்படின்லாம் வந்து இல்லை, ரொம்ப நீட்டாக அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஓப்பன் இருக்கும், சைடில் வந்து ஓப்பன். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கும். இது வந்து கீழே லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபுல் சைஸ் குர்த்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே எடுத்தது, அதாவது லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்து இங்கே லூலூவில் எடுத்தோம். பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் வந்து எடுத்திருந்தோம். 79 ringgits, 75-79 ringgitsக்கு வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே வந்து யூ, அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளீட்ஸ் இருக்க மாதிரி வந்து இருக்கும். இது வந்து க்ளோஸ்டு, ஆக்சுவலாக இது வந்து க்ளோஸ்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக இது வந்து டார்க் க்ரீனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கை பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்.
கைக்கு பாதிக்கு மேலே அதே டிசைன், கீழே இருக்க டிசைனே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டார்க் க்ரீன் போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ டார்க் க்ரீனோட பேண்ட் கொடுத்து ஷால் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லை கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரியான ஷால் வந்து யூஸ் பண்ணால் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷன் வியர்க்கு எல்லாமே வந்து போடலாம். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். அதே தான் சேம் கலர், சேம் கலரில் சேம் டிசைன் பட் இன்னொரு கலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர், ஸோ பிங்க் கலர். ஸோ இதுவும் அதே தான், மேலே வந்து அதே மாதிரி கீழே 3 பட்டன். ஸோ ஃபுல்லாக வந்து பிளெயினாக இருக்கும், ஃபுல் லென்த் இருக்கும். இது வந்து க்ளோஸ்டு தான், அம்பர்லா கட் மாதிரி. இப்போ கீழே வந்து டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலருக்கு டார்க் க்ரீன் கலரில் வந்து இருக்கும். இது வந்து பிங்க் கலர், பீச் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டார்க் நேவி ப்ளூ கலரில் வந்து டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து டார்க் ப்ளூ கலரில் வந்து பேர் பண்ணால் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னொரு கலர். ஸோ இதுதான் வந்து என்னோட இப்போ இருக்கக்கூடிய குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ், அதாவது இங்கே மலேசியாவில் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க குர்த்திஸு. ஸோ இது எல்லாமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா அண்ணன் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது, நிறையா அண்ணன் வந்து கடையில் வந்து டேரெக்டாக போய் வந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா 500க்கு மேலே வந்து இருக்காது. ஸோ எல்லாமே வந்து நார்மலாக வந்து இருக்கும். எனக்கு மோஸ்ட்லி நான் வந்து 3/4 ஹேண்ட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் எல்லா மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா காட்டன் தான் வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரேயான் மெட்டீரியல் வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து அது ரொம்ப வந்து பாடியோட, அதாவது உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக இருக்கக்கூடிய காட்டன் மெட்டீரியல் தான் வந்து சூஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் செமி காட்டனாவது வந்து சூஸ் பண்ணுவோம். ரேயான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப சூடு அண்ட் அதே மாதிரி வந்து நீட்டாகவும் வந்து இருக்காது. எனக்கு வந்து அது நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து காட்டன் மெட்டீரியல் தான் வந்து செலக்ட் பண்ணுவோம். அதுவுமே பார்த்திங்கன்னா 500 to 600 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான். ஸோ இதில் வந்து சிலதெல்லாம் நான் காமிச்சதெல்லாமே பார்த்திங்கன்னா 250, 300 ரேஞ்செல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக, ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் நீட்டாக அண்ட் குட் லுக்கிங்காக இருந்ததுன்னா போதும். ஸோ உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்னர் வேர் வந்து நீங்கள் வந்து நீட்டாக போட்டிங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலுமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சைனீஸ் காலர் அந்த மாதிரி போடுறீங்கன்னா இன்னர் வேர் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷாலே வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப வந்து குட் லுக்கிங்காக இருப்பீங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.